என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க நின்று? அம்மா எனக்கு அந்த புடவை ரொம்ப பிடிச்சதுமா, எனக்கு ஒன்று எடுத்து கொடுமா. இங்கே பாரு கவி, மாப்பிள்ளை வீட்டில் எந்த சேலை காட்டுறாங்களோ அதுதான் நீ கட்டுற. அவங்க எந்த சேலை எடுத்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்கிற. அவங்கள எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, சரியா? அப்படியெல்லாம் அவங்க சொல்கிற சேலையில் என்னால் கட்ட முடியாதுமா. எனக்கு பிடிச்ச சேலை தான் என்னால் கட்ட முடியும். நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்குற. ரொம்ப பேசிகிட்டு இருக்காத கவிதா, ஒரு நேரம் போலே நான் இருக்க மாட்டேன். வா, அவங்க வந்திருப்பாங்க, முன்னாடி போய் நிற்கலாம். நீயே போமா, நான்லாம் வரல, நான் இங்கே தான் நிற்பேன். கிரிஜா, பொண்ணோட அம்மா அங்கே நிற்கிது பாரு. ஆமா ராணி, பொண்ணு நல்லா இருக்கிறாள்ல. நல்லா இருக்கிறா கிரிஜா, நம்ம விசுவாக்கு ஏற்ற பொண்ணு தான். கவி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போது மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத, அவங்க வேற ஏதோ மாதிரி யோசிச்சிருவாங்க. வந்துட்டாங்க பாரு. வாங்க வாங்க. வந்துட்டாங்களா? அப்படின்னா அவரு வந்துருப்பாரோ? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? வர வழியில் கொஞ்சம் நல்லா டிராஃபிக்கு, அதாங்க வரக்கு நேரமாயிருச்சு. அது ஒன்றும் பரவாயில்லைங்க, நாங்கள் வந்து இப்போ தான் ஒரு 10 நிமிஷம்தான் இருக்கோம். உங்கள் பேர் ராணி தானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. கவி, வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுமா. வாங்க ஆண்டி. கவி, ஆன்ட்டி இல்லை, உனக்கு அத்தை அவங்க. இருக்கட்டுமா, இந்த காலத்து பிள்ளைகள் அப்படித்தானே பேசுது. இருந்தாலும் முறைன்னு ஒன்று வேணுமில்லைங்க. கவி, அத்தைன்னு தான் கூப்பிடணும். சரிங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்குங்க ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உனக்கு பிடிச்ச ஏதோ புடவை ஏதோ பாருமா, நல்ல நேரம் முடியறக்குள்ளே புடவை எடுத்துடலாம். அவகிட்ட கேட்குறக்கு என்னங்க இருக்குது? நமக்கு எந்த புடவை பிடிச்சி காட்டுறமோ அது கட்டிட்டு போகிறா. அப்படியெல்லாம் இல்லைம்மா, பொண்ணுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்தால் போதும். அதுக்கு நாங்கள் பணத்தை மட்டும் கொடுப்போம், அவளுக்கு பிடிக்கிறது எடுக்கட்டும். பரவாயில்லையே, நல்லா கேஷுவலாக தான் இருக்காங்க இவங்க. கவிதா, உனக்கு எந்த சேலை பிடிக்குதோ பாருமா. சரிங்க அத்தை. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? கூட யாரும் வரலைங்களா? எங்கள் கூட இன்னும் 4 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளே வெளியில் சுடிதார் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் எங்களுக்காக காத்துட்டு இருப்பீங்கன்ட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துருவாங்கம்மா. ராணி, ஏன் மீனா இவ்வளோ நேரம்? இது என்ன அவ்வளோகள்கிட்ட வரவா முடியுது? எனக்கு சுடிதார் எடுக்கிறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறாளுங்க. சரி, நீங்கள் பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். வா மீனா, அவங்க 3 பேர் எங்க? இதை வந்துட்டு இருக்காங்க கிரிஜா. இவங்க பேர் மீனாங்க, இவங்களும் என்னோட ஃப்ரெண்டு தான். வணக்கங்க. வணக்கங்க. கவிதா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. புடவை பார்த்துட்டியா? உனக்கு பிடிச்ச புடவை ஏதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா? இல்லைங்க ஆண்டி, இனிமேல் தான் பார்க்கணும். எங்கே போன சுந்தரி இத்தனை நேரம்? சுடிதார் பார்த்துட்டு இருந்தேங்க்கா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க ஆண்டி. ஆண்டியா? என்னை பார்த்து இந்த பிள்ளைக்கு ஆண்டியாட்டவே இருக்குது. இவளை விட 2 வயசு தான் அதிகம். கவிதா, இனி நீ அக்கானே கூப்பிடலாமா? எனக்கு உன்னை விட 2-3 வயசு தான் அதிகமாக இருக்கும். அப்படியா? அனிதா, எல்லாத்துக்கிட்டையும் வயசு கம்மியாக தான் சொல்லணும். நம்மளை இப்போவே ஆண்டின்னு கூப்பிட்டா அப்புறம் இவளுக்கு குழந்தை பிறந்த பாட்டின்னு சொல்லுவாளா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னையே ஆண்டின்னு கூப்பிட்டா ஆரம்பத்திலே கட்டன் ரேட்டாக பேசிடு, சரியா? ஆமாம் சுந்தரி, நீ சொன்ன சரியாக தான் இருக்கும். சரிங்கக்கா. வளருங்க சுந்தரி. அவக்கு பேண்ட் சட்டை பார்த்துட்டு இருக்காக்கா. சரி, அவள் வரட்டும். நம்ம எல்லாரும் போய் புடவை பார்க்கலாம், நடங்கம்மா. ஆமாம் கிரிஜா, நல்ல நேரம் முடியறக்குள்ளே புடவை எடுத்துடணும். விசுவா எங்கே இன்னும் காணோம்? இப்போதான் மீனா ஃபோன் பண்ணேன், ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டானாம்மா. வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், நீங்கள் சேலையில் எடுங்கன்னு சொல்லியிருந்தாம்மா. அதுவும் சரிதான் கிரிஜா, நேரத்தை வீணாக்க வேண்டாம். வாங்க, நம்ம போய் புடவை எடுக்கலாம். கவி, சொல்லுங்கக்கா. ஆமாம், உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிதா? முன்ன பின்ன நீங்கள் இன்னும் பேசிக்கவே இல்லையே, பிடிச்சிதா உனக்கு? வீட்டில் அம்மா அப்பா சொன்னாங்க, அதனால பிடிச்சிதுங்கக்கா. ஏம்மா, இந்த காலத்தில் போய் அம்மா அப்பா பிடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு பிடிச்சதா இல்லையா? பார்த்தப்போ பிடிச்சிது, ஆனால் கேரக்டர் வைஸ் தெரியாதுங்கக்கா.
கேரக்டர்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுமா. தங்கமான பையன், அந்த மாதிரி பையன் கிடைக்கல நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாம், விஸ்வா கிட்ட நீ பேசுனியா இல்லை விஸ்வா உங்ககிட்ட பேசினானா? இல்லைங்க்கா, திடீர்னு ஃபோன் பண்ணி நிச்சயம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட நான் இன்னும் பேசலை. என்னது விசுவா பையன் இப்படி இருக்கிறான்? கட்டிக்கு போகிற பொண்ணு முன்ன பின்ன பேசினா தானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதானே, ஏன் இப்படி இருக்கிறான்? சரி வரட்டும், நம்ம பேசி பார்க்கலாம். சுந்தரி என்ன பண்ற? சீக்கிரம் பிள்ளைய கூட்டிட்டு வா, புடவை கட்டி பார்க்கணும். ஆரம்பிக்கா போமா கவிதா கூப்பிடுறாங்க. புள்ள நல்லா தான் இருக்கிறா. ஏன் சுந்தரி? பிள்ளையெல்லாம் நல்லா தான் இருக்கிறா. அது என்ன இன்னும் மண்டை மேலே ஒரு ஜுண்டி? இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளையாட்ட. அது கிரிஜாக்கா குடும்பத்துக்குனே ஒரு வாரம். கிரிஜாக்கா மண்டை பரட்டை, வந்த மருமக மண்டை ஒரு தினுசாக இருக்குது. ஆமா அனிதா, ஜுண்டிக்கேரி பேர் நல்லா இருக்குதுல்ல? சூப்பராக இருக்குடி சுந்தரி. ஜுண்டிக்கேரி சீக்கிரமாக மனசில் பதியும். சரி, அவங்களுக்கு கேட்குற மாதிரியே சொல்லிக்கிற சண்டைக்கு வந்துடுவாங்க. வா போகலாம். எங்கே வளரு போயிருந்து இத்தனை நேரம்? எனக்கு தான் பரட்ட துணி பார்த்துட்டு இருந்தேன், பேண்ட் சட்டை. அறிவு கெட்டவளே, எனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஐயோ சாரிக்கா, உன் மருமக இருக்குது மறந்துட்டேன். பேர் என்ன? கவிதா. நல்லா இருக்கிறியாம்மா? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க கவிதா. அப்புறம் விசுவா என்ன சொல்ற? அப்படி டி வளரு, இன்னும் பேசினதே இல்லையாம்மாடி ரெண்டு பேரும்? என்ன சொல்ற சுந்தரி? அட ஆமா, இப்பதான் நானே கேட்டேன். நீ பேசினதே இல்லையாம்மா? நீ நேருக்கு நேர் கூட பார்த்தது இல்லையாம்மா? புடவை இனிமேல்